அண்ணாமலையின் அடுத்த அதிரடி அறிவிப்பு. திமுகவை கதறவிட போகும் பாஜக மகளிர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் மாநிலம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக களத்தில் நின்றது. மாணவியை தவறாக சித்தரிப்பது போன்று எழுதப்பட்ட முதல் தகவல் அறிக்கை குறித்து அம்பலப்படுத்தியது. திமுகவுக்கு எதிராக சாட்டையடி போராட்டம் நடத்தியது என இந்த விவகாரத்தை அனைத்து தரப்பினரையும் பேச வைத்தவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. சாட்டையடி போராட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் கிண்டல் செய்த போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரனாக என்னை நானே சாட்டையால் அடித்துக் கொண்டேன் என தெரிவித்து அனைவரது வாயையும் மூடினார். நீங்க சாட்டையடி போராட்டம் பண்ணது வந்து ஒரு கவன ஈர்ப்பு, அதாவது மீடியாவோட அட்டென்ஷனுக்காக தான் நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா, நீங்க அரசியல் தலைவராக பார்க்காதீங்கண்ணா, அந்த பொண்ணுனுடைய சகோதரனா பாருங்க, அவ்வளோதான். ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம், ப்ரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆள் மனதில் ஒரு கோபம் இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. நேர்மையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுமையாக இருந்தாங்களா? இல்லை. எஃப்ஐஆர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் உணவருந்துற புகைப்படத்தை பார்க்குறோம். சிஸ்டம் கெட்டு போச்சு. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா உங்கள் கையில் என்ன இருக்குங்கண்ணா? போராட்டம் பண்ணணும்னு சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. பேசுவதற்கு எங்கள் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குங்கண்ணா? எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே. அதனால்தான் இது எடுக்க வேண்டிய கட்டாயம். நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம். இது ஒரு அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியினுடைய அண்ணனா பாருங்க. அண்ணாமலையின் தொடர் போராட்டம், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மக்களின் கோபம் ஆகியவை அதிமுக, சீமான், விஜய் போன்றவர்களும் இந்த போராட்டத்தில் இறங்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தியது. இதன் எதிரொலியாக பனையூரில் இருந்து கொண்டு வெறும் அறிக்கை மட்டுமே விட்டுக் கொண்டிருந்த விஜய் முதன்முறையாக வெளியே வந்தார். ஆளுநரை சந்தித்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் திமுக அரசை கலங்கடிக்கும் மற்றொரு முக்கியமான அறிவிப்பை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். பாஜக மகளிர் அணி தலைவர் உமாரதி தலைமையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு மதுரையில் இருந்து சென்னை வரை பேரணி நடைபெற உள்ளது. பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெறும் இந்த பேரணியில் ஏராளமான பெண்களை பங்கேற்க வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கும் இந்த பேரணி சென்னையில் முடிவடையும் என்றும், பேரணியில் நிறைவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.